வணக்கம் மக்களே, நான் ஷரண். இது உங்கள் ஷரனின் ரியாக்ஷன்ஸ். நான் யூடியூப் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு ரெட்ரோ மூவிலேருந்து ஒரு சாங்கு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது சாங்கு வீடியோட கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போனால் நம்ம மட்டும் பார்த்தா எப்படி, எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு ரியாக்ஷன் போடுறதுக்கு வந்துட்டேன். இப்போது பாட்டை பார்க்கலாமா? வாங்க. பார்த்து மாட்டிக்காதானே? தேடி போறாரு. ஹீரோயின் எதற்காக மறுபடி விழியில் விழுந்து மழிந்தாள்? எதற்காக மறுபடி அவளை மறந்த மனதை கடந்தாள்? அழையான் நாளிதா அவளால் புண்ணானதா? இதழும் இருளும் கலந்து உயிரில் விழுதா? சிரிக்க மறந்த இரண்டு இதழும் பழுதா? அமைதி அடைந்த கடலில் புயலும் வருதா? அவளின் நினைவு வழியில் படைத்த விருதா? தேளாக நாள் மாறுமா? பாருங்கப்பா, சூர்யா சார் செம்ம பர்ஃபார்மர், வேற லெவலா இருக்காரு. நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கோர்த்த மின்னலை களவாடி போனதே. கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே. தேளாக நாள் மாறுதே. காதல் நதியில் ஒரலை என ஆடி மகிழ்ந்தேன். ஞானக்கரையில் வந்தெழுந்தவன் ஈரம் தொலைத்து விட்டேன். விலகினேன் என் தடாகமே, என் கலாபமே, என் விவாதமே, முன் விலாசமேவதை. நான் இன்று இல்லையே, முகமூடிதான் இது. நீ பார்த்த பால் நதி நீர்வீழ்ச்சியானது. வேற லெவலில் இருக்குது பாட்டு. என்னத்தான் பாட்டு செம்மையாக இருந்தாலும்
சீனரிஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அந்த எமோஷனை ஆக்டர்ஸ் எப்படி கன்வே பண்ணுறாங்க ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர். ஸ்டார்டிங்கில் அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷமாக பார்க்கல அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த சீனாக இருக்கட்டும், கடைசியில் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு எமோஷனோட எதிர்த்து போகிறதா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Sharan.